ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நடந்த விமென்ஸ் கிரிக்கெட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்தியன் விமென்ஸ் டீம் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வின் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 42 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. மேட்ச் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து செகண்ட் பேட்டிங்கில் வந்து அவங்க சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டன் கடைசி வரை நின்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 101 ரன் வரை அடித்தாங்க. அவங்க கடைசி வரை போராடினாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னரி அவங்களுமே வந்து கடைசி வரை போராடினாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அவங்களால வின் பண்ண முடியல. நல்லா ட்ரை பண்ணாங்க. பட் வந்து இந்தியன் விமென்ஸ் டீம் வந்து பார்த்திங்கன்னா செமையாக ப்ளே பண்ணாங்க. இது ஒரு டீம் எஃபர்ட்டு தான். எல்லாருமே செமையாக ப்ளே பண்ணாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷபாலி வர்மா வந்து உங்களுக்கு வந்து ஒரு 87 ரன்ஸ் அடித்து கொடுத்தாங்க. அப்புறம் வந்து தீப்தி சர்மா அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அரௌண்டு 57 அந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவுலிங்லேயும் இந்த 2 பேருமே சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. உங்களுக்கு வந்து ஷபாலி வர்மாவாக இருக்கட்டும், தீப்தி சர்மாவாக இருக்கட்டும் வந்து செமையாக பண்ணி கொடுத்தாங்க. உங்களுக்கு வந்து தீப்தி சர்மா வந்து கிட்டத்தட்ட 5 விக்கெட் எடுத்து கொடுத்தாங்க. இவங்க தான் வந்து மேட்சோட டேர்னிங் பாயிண்ட் ஓவர் வந்து போட்டாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஓவரில் வந்து 2 விக்கெட், அந்த கேப்டன் அப்புறம் இன்னொரு முக்கியமான பிளேயர் 2 பேரையுமே செமையாக வந்து விக்கெட் எடுத்துட்டாங்க. ரொம்பவே மேட்ச் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் எல்லா பேருமே அடிக்கிறாங்க, எல்லா பிளேயர்ஸுமே அடிக்கிறாங்க, நல்லா பண்ணாங்க. ஆனால் இந்தியன் சைட்லேருந்து ஒரு சில இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கேச்சஸ் வந்து மிஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட நான் பார்த்த வரையிலே கிட்டத்தட்ட ஒரு 3 கேட்சை வந்து மிஸ் பண்ணாங்க. ஏன்னா வந்து கேட்ச் தான் வந்து ஒரு மேட்சோட வின்னையை வந்து தீர்மானிக்கும். அப்படி இருக்கும்போது வந்து கேட்ச் வந்து ஃபீல்டிங் இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் எது வந்தாலும் ஓகே தான். நம்ம வந்து கப்பு வின் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியாவோட ஃபஸ்ட் பேட்டிங்கில் வந்து ரிச்சா கோஷ் வந்து நல்லாவே ப்ளே பண்ணி கொடுத்தாங்க. அவங்க வந்து ஒரு 34 ரன்ஸ் அடிச்சு கொடுத்தாங்க. அந்த ரன்ஸ் வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே இறக்கிருக்கலாம். ஏன் வந்து கடைசியில் வந்து இது பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து இந்த மேட்சை வந்து பார்க்குறதுக்கு வந்தாங்க. முன்னாடி வந்து நம்ம விமென்ஸ் டீம் வந்து பார்க்குறத வந்து அந்தளவு நம்ம பார்க்க மாட்டோம். மென்ஸ் டீம் தான் நம்ம பார்ப்போம். ஆனால் வந்து இந்த மேட்சை வந்து ஏகப்பட்ட பேர் வந்து பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரோஹித் சர்மா வித் ஃபேமிலியோடு வந்திருந்தாப்புல. அப்புறம் வந்து இந்தியன் கிரிக்கெட் சீஃப், அப்புறம் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து ஃபேன்ஸு, ஏகப்பட்ட பேர் ஃபுல்லாகவே இந்தியன் சப்போர்ட்டு தான். ஆக்சுவலாக மும்பையில் நடந்துச்சு, நேவி மும்பையில் ஃபுல்லாகவே இந்தியன் சப்போர்ட்டாக தான் இருந்தது. அப்படி இருந்துமே வந்து சவுத் ஆஃப்ரிக்காவும் ரொம்பவே டஃப்பு கொடுத்தாங்க. ஓகே தான், நல்லா ட்ரை பண்ணாங்க. நம்ம இந்தியன் டீமில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே ப்ளே பண்ணாங்க. குறிப்பாக சொல்லணும்னா தீப்தி சர்மா, அப்புறம் ஷபாலி வர்மா, அப்புறம் வந்து ரிச்சா கோஷ், அப்புறம் வந்து கேப்டன் நல்லா கேப்டன்சி பண்ணாங்க. சரிங்களா நண்பர்களே, நம்ம இந்தியன் டீமு வந்து சூப்பராக வின் பண்ணிட்டாங்க. நம்ம சார்பாக இந்தியா டீமுக்கு வாழ்த்துக்கள் நண்பர்களே.